ஸோ இன்றைக்கி நாமினேஷன் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சௌந்தர்யா ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து அடுத்தவங்கள வந்து வீக் பிளேயர்ஸை காட்டுறாரு, வீக் பிளேயர்ஸோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிறாரு. அவங்க எப்படி அட்லீஸ்ட் ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட கான்ஃபிடென்ஸை உடைச்சா கூட பரவாயில்ல, யார் எப்போ உடையிற நிலைமையில் இருக்காங்களோ அவங்களோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்படி எப்பயுமே முத்துக்குமரன் யாரையுமே டவுன் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. எந்த இடத்துலையுமே அடுத்தவங்கள வந்துட்டு இந்த மாதிரி நீ ஒரு வீக்காக இருக்கிற மனுஷனை வந்து தூக்கி விடுறதுக்கு முத்துக்குமரன் நிறைய அட்வைஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ராணவுக்கு பண்ணார், ஜாக்லினுக்கு பண்ணார், சௌந்தர்யாக்கே பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே பண்ணியிருக்காரு. அவர் இப்படி ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. சரி, அது பரவாயில்ல. நாமினேஷன் முடிவு வந்துருச்சு. முடிவு வந்து முத்துக்குமரன் நாமினேஷனில் இல்லை, சௌந்தர்யா நாமினேஷனில் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக இன்னும் கடுமையாக உழைக்கணும், டிடிஎஃப் நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாரு. உடனே தீபக், பவித்ரா எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. எனக்கு உண்மையிலேயே எல்லாரையுமே பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இதாக தான் தோணுச்சு. ஏன்னா ஏன்டா இவனை நாமினேட் பண்ணல, நாமினேட் பண்ணியிருந்தா கூட பேசாமல் இருந்திருப்பான் போல இருக்கே, பண்ணலைங்கிறதுனால இப்போ டிடிஎஃப் வின் பண்ணி ஆகணும்னு சொல்கிறானேன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது நான் என்ன நினைக்கிறேன் முத்துக்குமரன் மனசில் அப்படின்னா, சப்போஸ் வந்து நாமினேஷனுக்கும் வரல, மக்கள் நம்மளை மறந்துடக்கூடாது, நம்ம இன்னும் கடுமையாக உழைப்பு போடணும், அப்போ அதனால நான் வந்து டிடிஎஃப் வின் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள், எந்த தாட்டில் அவர் அப்படி சொன்னாருன்னு. ஸோ அவர் அப்படி சொல்கிறாரு, நான் வின் பண்ணி ஆகணும்னு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு தீபக் வந்து லாஸ்ட் மினிட்ல பவித்ராவையும் ராணவையும் ஓட் பண்ணியிருப்பாரு. அது வந்து தப்பு, ஏன்னா அவரோட ஓட்டு வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. யார்? முத்துக்குமரன் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு மஞ்சரி, ரயான் எல்லாரும், அது எப்படி நீ அடுத்தவங்களோட ஓட்டை செல்லா ஓட்டுன்னு சொல்லுவேன், அவங்களுக்கு மனசில் என்ன தோணிச்சோ அதை அவங்க ஓட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க யாரை வந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னு, ஸோ அதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. சொல்கிறதுக்கு முத்துக்குமரன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதாவது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அவர் வந்து தீபக் வந்து உள்ளே வரணும், மஞ்சரி வெளியே போகணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதுக்கு அவர் எப்படி மாற்றி சொல்கிறாருன்னா, அப்படியே முத்துக்குமரன் மஞ்சரிங்கிற நேமை மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்குமரன் வந்து உள்ளதுலேயே வீக் பிளேயர்னு வச்சுக்கோ, மஞ்சரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்னு வச்சுக்கோ. அப்போது மஞ்சரி ஓட்டிங்கில் வரல அப்படின்னா மஞ்சரியோட ஓட்டு அவ்வளோ முத்து உள்ளுக்கு போயிடுவான், வேற ஒரு வீக் பிளேயர் வெளியில் போயிடுவான். சப்போஸ் மஞ்சரி நாமினேஷனில் வராமல் இருந்திருப்பான்னா முத்துக்கு ஓட்டு கம்மியாக, அதாவது மஞ்சரி நாமினேஷனில் வந்தால் முத்துக்கு ஓட்டு கிடைக்காது, மஞ்சரி நாமினேஷனில் வரலைன்னா முத்துக்கு ஓட் கிடைக்கும். அப்போ முத்துக்கு ஓட் கிடைச்சிச்சுன்னா அந்த இன்னொருத்தன் போயிடுவான், முத்துக்கு ஓட் கிடைக்கலைன்னா அந்த இன்னொருத்தன் உள்ளே இருப்பான், முத்து வெளியே போயிடுவான் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதாவது அவர் சொல்கிறது நேம்ஸை வச்சு பார்த்தா அப்படியே மஞ்சரியும் முத்து நேமையும் அப்படியே மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. தீபக் அண்ணா உள்ளே வரணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்குது. ஸோ மஞ்சரி வந்து முத்துக்குமரன் இல்லாதனால முத்துக்குமரனோட ஓட்ஸ் எல்லாம் மஞ்சரிக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தீபக் அண்ணா வெளியே போயிடுவாரோன்னு முத்துக்குமரன் டவுட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாரு, நான் பார்த்ததுலேயே இந்த வீட்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சி எனக்கு போட்டியாளராக வருவாங்கன்னு நினைக்கிற மிக குறைந்த சில பேரில் ஒரு ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சௌந்தர்யா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, சொல்லி கை கொடுக்குறாங்க, இவர் வெரி ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே சௌந்தர்யா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ விஷால் வந்து என்னது போட்டியாக நினைக்கிற, கொஞ்சம் உள்ளதுலேயே கம்மியாக போட்டியாக நினைக்கிறது நீனா அப்படின்னு சொல்லி விஷால் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் நடக்கு இருக்கா, அப்படி சொல்லலை, போட்டியாக நினைக்கிற கம்மியான ஆட்களில் அவங்களும் ஒருத்தவங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டு போகிறாரு. சௌந்தர்யா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மேபி அவங்க வந்துட்டு அடுத்த பர்சனோட வீக் பாயிண்டில் அவர் வந்து அடிக்கிறாரு, அவங்களோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிறாருன்னு சொன்னதுக்காக அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்